பேராசிரியர் சொன்னது நடந்தது. ஒன்று கூடிய மக்கள், அதிர்ச்சியான திமுக, வைரல் வீடியோ. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் ஆரியப்பட்டி கிராமத்தில் உள்ள கல்யாண கருப்பசாமி கோவில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் வரை மூடப்பட்டது. இந்த கோவிலில் அப்பகுதி மக்கள் வழிபாடு செய்ய முடியாமல் இருந்தனர். பல சட்ட போராட்டங்களை மாவட்ட ஆட்சியர் மூலமும் வட்டாட்சியர் மூலமும் அமைச்சரிடமும் தெரிவித்தனர். ஆனால் கோவிலை திறக்க எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில்தான் அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசனிடம் கோவிலை திறக்க ஆரியப்பட்டி கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். உடனே பேராசிரியர் ராம சீனிவாசனும் மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோவிலை திறக்கவில்லை என்றால் பாஜக தொண்டர்களுடன் சென்று கோவிலில் வழிபாடு செய்ய ஏற்பாடுகள் செய்வோம் என தெரிவித்தார். அடுத்த நாளே வட்டாட்சியர் மூலம் மக்களை அழைத்து கோவிலை திறந்து வழிபாடு செய்தனர். அப்பகுதி மக்கள் இதெல்லாம் சாத்தியமானது பாஜக நிர்வாகி பேராசிரியர் மூலம் மட்டும் நடந்தது என மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். வரை கோவிலுக்கு அழைத்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இதன் மூலம் மக்களின் பிரச்சினைக்கு முதல் ஆளாக குரல் கொடுப்பது பாஜக நிர்வாகிகள் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை விட்டுவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே அனைத்து மக்களின் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. வணக்கம். நான் மதுரையில் வழக்கறிஞராக உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிட்டு இருக்கேன். எனது சொந்த ஊர் உசிலம்பட்டி தாலுகா ஆரியப்பட்டி கிராமம். எனது குலதெய்வ கோயிலான கல்யாண கருப்பசாமி கோயில் உசிலம்பட்டி தாலுகா ஆரியப்பட்டி கிராமத்தில் இருக்குது. அது 2020லேருந்து 23 வரைக்கும் கோயில் பூட்டி இருந்துச்சு. ரொம்ப நாங்கள் முயற்சி பண்ணோம். பல வழக்குகள் போட்டு நாங்கள் துறப்பதற்காக ஏகப்பட்ட முயற்சி எடுத்தோம். எந்த ஒரு இதுவுமே நடக்கலை. பெரியவங்ககிட்டலாம் நிறையா பேர்கிட்ட நாங்கள் முயற்சி பண்ணி மந்திரி வரைக்கும் நாங்களும் மனுலாம் கொடுத்து பார்த்தோம். கோவில் திறக்கவே இல்லை. கடைசியாக பேராசிரியர் ஐயா சீனிவாசன் அவர்கள்ட்ட இந்த மாதிரி எங்கள் குலதெய்வம் கோவில் 2020லேருந்து 23 வரை பூட்டி இருக்கு, அது திறக்கணும், எங்கள் மக்கள்லாம் வழிபாடு பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பேசினோம். உடனடியாக அவர் மாவட்ட ஆட்சியாளர் அன்றைய டயத்தில் இருந்த அனீஷ் சேகர் அவர்கள்ட்ட பேசி கோயில் திறக்கணும், அந்த கோயிலை பூட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி உசிலம்பட்டி ஆர்டிஓட்டையும் உடனே நேரடியாக பேசினாரு. நீங்க இது சம்பந்தமா கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட உதவிகளும் செஞ்சு நீங்க உடனே இந்த கோயிலை திறக்கலைன்னா நாளைக்கு நானே கட்சிக்காரங்க பிஜேபி கட்சிக்காரங்களோட நான் பூட்டை உடைச்சு கோயிலை திறப்பேன், பூஜை நடத்துவேன்னு கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளர் அனீஷ் சேகரிடம் சொன்னாரு. அடுத்த நாளே ஊர் மக்கள் எல்லாத்திட்டையும் முன்னிலையில ஆர்டிஓ நேரடியா இந்த இருக்கார் கோயில் பூசாரி இவர் தான், நேரடியா ஆர்டிஓ எங்கிட்ட இந்த மாதிரி சாவி ஒப்படைக்கிறோம்னு சொல்லி, அப்போ எங்களுடைய அறங்காவலர் இதுல இருக்கிற பெரியப்பா போசு அவர்கள், பெரிய பூசாரி ராஜா, நான் எல்லாமே சேர்ந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஆர்டிஓட்ட சாவியை வாங்கி கோயிலை இப்போ தொடர்ந்து வழிபாடு செய்கிறோம். இதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஐயா பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் சிறப்பாக நன்றி தெரிவிச்சுட்டு எங்கள் ஊருக்கு வரணும், எங்கள் கோயிலுக்கு அவர் பார்க்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு வந்திருக்கோம்.